ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வில்லேஜ்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். மட்டன் பிரியாணினாலே எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வீட்டில் வந்து எளிமையான முறையில் மட்டன் பிரியாணி இப்போ செய்ய போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்தமாரி செஞ்சு பாருங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் போதும். நான் 2 எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி 1/2 கிலோ வந்து மட்டன் வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. தயிர் வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் 1/2 லிட்டர் வாங்கி வச்சுருக்கிறேன். நெய் வாங்கியாச்சு. இப்போ வந்து கறி மசாலா பட்டை, ஒரு ஏலக்காய், பச்சை மிளகாய் 6 பச்சை மிளகாய், 2 பெரிய தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பாசுமதி அரிசி 1 கிலோ, தேவையான அளவு ஆயில், உப்பு, அவ்வளோதான். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சூடானதும் பட்டையெல்லாம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கினா தான் பிரியாணிக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் வெங்காயம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போய் தக்காளி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி இப்போ 4ஐயும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சியில் போட்டு. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கிருச்சு. ஒரு 5-6 முந்திரி போட்டுக்கலாம். வெங்காயம் இப்போ வந்து பொன்னிறமாக வதங்கிருச்சு. இதுக்கு மேலே போட்டால் போயிடுச்சுன்னா கசப்பு தட்டிடும். இப்போ அரைச்சி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, தக்காளி எல்லாத்தையும் விழுதெல்லாம் ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்துடலாம். கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 3ஐயும் சேர்த்துடலாம். நான் தேவையான அளவு தான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு தயிர் சேர்த்துடலாம். இப்போ கெட்டி தயிர் சேர்த்துடலாம். இப்போ 1/2 கிலோ மட்டன் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இதை அப்படியே சேர்த்துடலாம். மசாலா ஃபுல்லாக மட்டனில் நல்லா ஊறினதுக்கு பிறகு லெமன் சேர்த்துடலாம். மட்டனுக்குள்ளே அந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து வேகட்டும். எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துடலாம்.
மசாலாலாம் எண்ணெயில் நல்லா வெந்து பிரிஞ்சு வந்திருக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டுடலாம். இப்போ வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ மட்டன்லாம் நல்லா வெந்து மசாலா இறங்கிருச்சு. இப்போ இதால் 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்பு தண்ணி பச்சை தண்ணி ஊற்றிக்கிறேன். மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது, இதால் 1/2 கப்பு இருக்கும், அதை எடுத்து ஊற்றிடும். அவ்வளோதான். 1 கிலோ அரிசிக்கு இதால் 1.5 கப்பு எடுத்தால் போதும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சிச்சான்னு பார்த்துடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி போட்டுடலாம். எப்போதுமே பிரியாணிக்கு அரிசி போடும்போது நல்லா, பிரியாணிக்குன்னு இல்லை உலைக்குமே அரிசி போடும்போது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் போட்டால் தான் நல்லா. அவ்வளோதான், பிரியாணி இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக இதில் மேலே நெய் ஊற்றி தம் போட்டுடலாம். தம் போட்டாச்சு. தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் சொல்லிட்டு திறந்து பார்த்துடலாம். தம் போட்டதை எடுத்து பார்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், எவ்வளோ பொல பொலன்னு அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. இந்த பிரியாணி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிரியாணி நீங்களும் சுவையாக சமைச்சு சாப்பிடணுன்னா எங்கள் சேனலை பாருங்கள். ரொம்ப நன்றி.